வணக்கம். இன்னைக்கு நாம லியோ டால்ஸ்டாயோட ஒரு மிக முக்கியமான சிறுகதை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். ஆமா. கடவுள் உண்மையை காண்கிறார், ஆனால் காத்திருக்கிறார். ரொம்ப ஆழமான கதை இது. ஆமா, இது ஆக்சியோனவ் அப்படிங்கிற ஒரு வியாபாரியோட கதை. அவர் செய்யாத ஒரு தப்புக்காக சைபீரியாவுக்கு அனுப்பப்படுறாரு. சரி. இதுல நம்பிக்கை, அநீதி, அப்புறம் மன்னிப்புன்னு நிறைய விஷயங்கள் வருது இல்லையா? நாம அத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நிச்சயமா. இதுல வெறும் வெளியில நடக்கிற துன்பம் மட்டும் இல்ல. அதுக்கு ஒரு மனுஷனோட எதிர்வினை எப்படி இருக்குங்கிறதும் ரொம்ப முக்கியம். அக்சியனோவோட பயணங்கிறது அது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட சிறைவாசம் இல்ல. அது ஒரு ஆன்மீக பயணம்னு சொல்லலாம். ஓ, அப்படியா? ஆமா. விளாடிமிர் நகரத்துல இருக்காரு. ஆரம்பத்துல கொஞ்சம் எப்படி சொல்றது, குடிப்பழக்கம்லாம் இருந்திருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு நல்ல பாட்டு பாடுறதுல ஆர்வமா சந்தோஷமா இருக்காரு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு வியாபார பயணமா கிளம்புறாரு. ஆமா. அப்போ அவரோட மனைவி ஒரு கெட்ட கனவு கண்டதா சொல்றாங்க. தலைமுடி நரைச்சு போன மாதிரி, போக வேணான்னு கூட சொல்றாங்க. ம். ஆனா அவர் அதை பெருசா எடுத்துக்கல. அதான் ஆச்சரியம். ஒரு கெட்ட சகுனம் மாதிரி தோணுது. ஆனா அவரு சிரிச்சிட்டு இது நல்ல சகுனம்னு நினைச்சு கிளம்பிடுறாரு. இது இது மனுஷ இயல்பா நடக்க போறது தெரியாம இருக்கிறது. ஒரு வகையில் அப்படி சொல்லலாம். அந்த கனவு கதைக்கு ஒரு முன்னறிவிப்பு மாதிரி, ஃபோர் ஷேடோயிங்னு சொல்லுவோம்ல. ஆமா. அவர் அதை கண்டுக்காதது, அடுத்து என்ன பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியலங்கிறத காட்டுது. சரி, அப்புறம் பயணத்துல போறாரு. வழியில தெரிஞ்ச ஒரு வியாபாரிய பாக்குறாரு. ஆமா. 2 பேரும் ஒரே சத்திரத்துல தங்குறாங்க. மறுநாள் காலையில அக்சியோனோ கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிடுறாரு. ஆனா கொஞ்ச தூரம் போனதும் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆமாரா. அதிகாரிகள் நிறுத்துறாங்க, விசாரிக்கிறாங்க. நேத்து ராத்திரி தங்குனாரே ஒரு வியாபாரி, அவரு கொலை செய்யப்பட்டுட்டாரு. அக்சியோனோவோட பையில ரத்தக்கரையோட கத்தி கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஐயையோ, அவர் செய்யவே இல்லையே. அதுதான், அவர் எவ்வளவு கதரையும் நான் நிரபராதின்னு சொல்லியும் அவரோட அந்த முகம் வெளிரி போயிருக்கிறதும் பயத்துல நடுங்கிறதும் அதுவே அவருக்கு எதிரா மாறிடுது. பாவம், மனுஷங்களோட நீதி இவ்வளவு பலவீனமா இருக்கு பாருங்க. ரொம்ப சரி. நீதியோட கண்கள் இங்கு சரியா பார்க்கல. சந்தேகம் வலுத்துடுது. விசாரணை நடக்குது. ஆனா ஒரு கேலிக்கூத்து மாதிரி தான். அப்புறம் கசையடி கொடுத்து சைபீரியா சுரங்கங்களுக்கு அனுப்ப உத்தரவு போடுறாங்க. 26 வருஷம். 26 வருஷம் நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. ஆனா இதை விட கொடுமை ஒண்ணும் நடக்குது இல்லையா? ஆமா. அவரோட மனைவி பார்க்கும்போது அவங்க பார்வையிலும் ஒரு சந்தேகம் தெரியுது. அதுதான் அவரை உடைச்சிருக்கும். நிச்சயமா. அது ஒரு பெரிய திருப்புமுனை. மனுஷங்க மேல, இந்த உலக நீதி மேல இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிடுது. அப்புறம் என்ன செய்யறாரு? அப்பதான் அவர் முடிவு பண்றாரு, கடவுளுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும், அவர்கிட்ட மட்டும்தான் முறையிடணும், அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் கருணையை எதிர்பார்க்கணும்னு முழுசா சரணடைஞ்சிடறாரு. இது ஒரு விதத்துல அவரோட ஆன்மீக வாழ்க்கைய ஆரம்பிக்கிற இடம்னு சொல்லலாமா? கரெக்ட். உலகத்திலிருந்து தன்னை துண்டிச்சுக்கிற மாதிரி. சரி, இந்த 26 வருஷம் சைபீரியால எப்படி மாறுறாரு ஆக்சியோனோவ்? அந்த சிறை வாழ்க்கை அவர் என்ன செய்யுது? அந்த நீண்ட காலத்துல ஆக்சியோனோ மொத்தமா வேற ஒரு ஆளா மாறுறாரு. தலைமுடியெல்லாம் பனி மாதிரி வெளுத்து போகுது. அந்த கனவுல வந்த மாதிரி. ஆமா, அந்த கனவு. ரொம்ப அமைதியா, எப்பவும் பிரார்த்தனையில மூழ்கி இருக்கிற ஒரு வாழ்க்கைய வாழ்றாரு. மத்த கைதிகள்லாம் அவரை தாத்தான்னு இல்லனா புனிதர்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஓஹோ. அவரோட துன்பம் அவரை வேற ஒரு நிலைக்கே கொண்டு போயிடுது, ஒரு ஆன்மீக உயர்வுக்கு. அப்போ தன் விதியை ஏத்துக்கிட்டாரா, இல்ல உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிக்கணும்னு மனசுக்குள்ள இருந்துச்சா? அந்த எண்ணம் உள்ளுக்குள்ள இருந்திருக்கணும். அது மனுஷன் இயல்பு தானே. அது எப்ப தெரியுதுன்னா, பல வருஷம் கழிச்சு மாகர் செமியனிச்சுன்னு ஒரு புது கைதி வராரு. மாகர்? ஆமா, விளாடிமிர்ல இருந்து வந்தவர். பேசிட்டு இருக்கும்போது அந்த பழைய கொலை சம்பவத்தை பத்தி தனக்கு தெரியணும் அக்சியோனோவும் அப்பயே பார்த்த மாதிரி சூசகமா சொல்றாரு. அப்போ அக்சியோனோவுக்கு புரிஞ்சிருது. ஆமா, இவன்தான் உண்மையான கொலையாளி அப்படின்னு அவருக்கு தோணுது. ஒரு பழிவாங்க உணர்ச்சி அப்போ மனசுல எழும்புது. அந்த பழிவாங்க ஒரு வாய்ப்பும் கிடைக்குது இல்லையா? கிடைக்குது. மாகர் தப்பிக்கிறதுக்காக சுரங்கம் தோன்றதா அக்சியோனோ பாத்துடுறாரு. மாகர் மிரட்டுறான், காட்டி கொடுக்காதன்னு. அப்புறம் அதிகாரிகள் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆமா, கவர்னர் அக்சியோனோவை கூப்பிட்டு கேக்குறாரு, யார் செஞ்சதுன்னு சொல்லுன்னு. இதுதான் சந்தர்ப்பம். மாகரை காட்டி கொடுத்திருக்கலாம். செஞ்சிருக்கலாம். ஆனா அக்சியோனோவு ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு. மாகர் பயத்துல நடுங்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. கடைசியில இல்ல, சொல்றது கடவுளோட சித்தம் இல்ல அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாரு. ஏன் அப்படி? தம் வாழ்க்கைய அழிச்சவனாச்சே அவன். அதுதான் இங்க ஆச்சரியமான விஷயம். இது வெறும் கருணைன்னு மட்டும் சொல்ல முடியாது. அவர் ஒரு உலக நீதியை விட ஒரு உயர்ந்த நீதிக்கோ இல்ல தன் மனசாட்சிக்கோ கட்டுப்படுறாருன்னு தோணுது. பழி வாங்குறதுனால தனக்கு நிம்மதி கிடைக்காதுன்னு உணர்ந்திருக்கலாம். நிஜமாவே பெரிய மனநிலை மாற்றம் இது. இதோட உச்சகட்டம் எப்ப நடக்குதுன்னா, அன்னைக்கு ராத்திரி மாகர் வர்றான்.
அக்ஸியோனோ கிட்ட வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறான். அவனே ஒத்துக்கிறானா? ஆமா, நான் தான் அந்த வியாபாரிய கொன்னுட்டு கத்திய உங்க பையில வச்சேன்னு சொல்லி அழுறான், மன்னிப்பு கேட்கறான். அப்போ ஆக்சியோனோவ் என்ன சொன்னாரு? முதல்ல ஆக்ஸியோனோவுக்கு அந்த பழைய வேதனையெல்லாம் ஞாபகம் வருது. என் மனைவி செத்துட்டா, என் பிள்ளைங்களுக்கு என்ன மறந்து போச்சு, நான் இப்ப எங்க போறதுன்னு கேக்குறாரு. நியாயமான கேள்விதான். ஆனா மாகர் உண்மையாவே வருத்தப்பட்டு கதறத பார்த்து ஆக்ஸியோனோவுக்கும் அழுக வந்துடுது. கடவுள் உன்னை மன்னிப்பாரு, நான் உன்னை விட 100 மடங்கு மோசமானவனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மன்னிக்கிறாரு. அடையப்பா, இதுதான் உண்மையான மன்னிப்பு. ஆமா, அந்த நிமிஷம் அவர் மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கி ரொம்ப லேசான மாதிரி உணர்றாரு. வீட்டுக்கு போகணுங்கிற ஏக்கமோ, சிறையிலிருந்து வெளியே போகணுங்கிற ஆசையோ கூட போயிடுது. அந்த மன்னிப்பு தான் அவருக்கு உண்மையான விடுதலையை கொடுத்திருக்கு, இல்லையா? சரியா சொன்னீங்க. இதுதான் உண்மையான விடுதலை, இன்னல் ஃப்ரீடம். டால்ஸ்டாயை தான் காட்ட நினைக்கிறாரு. வெளியே இருக்கிற சூழல் மாறலைனாலும் மனசெல்லவுல அவர் முழுமையான அமைதி அடைஞ்சிட்டார். ஆனா கதை முடியலையே. இல்ல, மாகர் போய் குற்றத்தை ஒப்புக்கிறான், ஆக்ஸியோனோவுக்கு விடுதலை உத்தரவு வருது. ஆனா அதுக்குள்ள அவர் இறந்துடுறாரு. ஆமா, உலக நீதி கிடைக்குது, ஆனா ரொம்ப தாமதமா. அதனால அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுது. ஒரு சோகமான முடிவுதான். ஆமா, ஆனா முக்கியமானது என்னன்னா, அந்த விடுதலை உத்தரவு வர்றதுக்கு முன்னாடியே அக்ஸியோனோ தனக்கான அமைதியை கண்டுபிடிச்சிட்டார். மன்னிப்பு மூலமாவும் தன் விதியை ஏத்துக்கிடுதன் மூலமாகவும். அப்போ இந்த கதை மூலமா டால்ஸ்டாய் நமக்கு சொல்ற பாடம் என்ன? உண்மையான சுதந்திரம்ங்கிறது வெளியேந்து வர்றதில்ல, அது நமக்குள்ள, முக்கியமா மன்னிக்கிற தன்மையில தான் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா, அதுதான் மைய கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையான மன அமைதி எதுல இருக்கு? இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நன்றி. நன்றி.